ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெட்னஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வர வழியில் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வரலான்ட்டு கொஞ்சம் தூரம் அப்படியே கிராஸ் பண்ணியிருப்பேன். அது வரைக்கும் தூரில் தான் இருந்தது. வண்டி ஓட்டிட்டேன். கொஞ்சம் வானம்லாம் நல்லா இருந்துட்டு வந்து மழை பெருசாக ஆரம்பிச்சது. வண்டி ஓட்ட முடியல. இவகிட்ட அம்பர்லா இருக்குது, இருந்தாலும் வந்து டூ வீலரில் ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நின்றுட்டு அப்புறம் மழை கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்பி வந்ததும் வந்துட்டு நல்லா சூடாக டீயை போட்டு குடிச்சிட்டு டின்னரும் வந்துட்டு சீக்கிரமே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி காலையில் ஒரு வேலையுமே நான் பண்ணலை. பாத்திரம் தேய்க்கலை, பெருக்கலை, துணி உணத்தில் ஒன்றுமே நான் பண்ணலை. இதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எல்லா வேலையும் நான் பண்ணணும். இன்றைக்கி கொஞ்சம் காலையில் இதெல்லாம் தோணலை, அப்படியே வச்சுட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் மாதிரி இருந்தது. கிளம்பிட்டேன் நான், ஒன்றும் தோணலை அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சரி தோசை மட்டும் இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு வந்து தோசையும் கடலை மாவு கரைச்சி விட்டு இந்த பாம்பே சாம்பார் செய்வோம் இல்லையா, அது மாதிரி குருமா பண்ணியிருக்கேன். இவருக்கு வந்துட்டு கேரட்டும் வெண்டைக்காயும் போட்டு ஒரு காய்கறி பண்ணியிருக்கேன் நைட்டுக்கு டின்னருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி நான் ராத்திரிக்கான சாப்பாடு. ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையை கிடக்குன்னு செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்களுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டுப்பாங்க அப்படின்ட்டு. சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு போய் துணி உணர்த்தலாம் அப்படின்னு போனால் நேற்று ராத்திரி காயப்பட்ட துணியை இன்னும் அப்படியே சில்லுன்னு தான் இருக்குது, நசன்னு இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த ஹேங்கரில் இந்த ஸ்கர்டன்ஸ் இந்த ராட் இருக்குல்லையே அதில் போட்டு அப்புறம் சோஃபா மேலெல்லாம் சேர் மேலெல்லாம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு மிச்ச துணியை உணர்த்திட்டு அதுக்கப்புறம் சரி பெருக்கலாம் அப்படின்ட்டு இவரும் பொண்ணும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. அதனால் இவங்க சாப்பிட்ற நேரம் நம்ம பாத்திரம் தேய்ச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இவ்வளோ பாத்திரம்லாம் விடாது, கையோட கடை தேய்ச்சிடுவோம். ஒரு சில நாள் அந்த பாத்திரம் தேய்க்கிறது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஜாலியான ஒரு ஒர்க்கெல்லாம் கிடையாது. சில நேரங்களில் அது போர் அடிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே போட்டு வச்சுருவேன். அதனால் இன்றைக்கி அதெல்லாம் கிடுகிடுன்னு முடிச்சிட்டேன் அப்படின்னா ராத்திரி நல்லா நீட்டாக மோடையெல்லாம் வந்து நீட்டாக வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு காலையிலைக்கு இவ்வளோ பாத்திரம் விழாது எனக்கு. முன்னே வந்துட்டு வீட்டு வேலை பெண்டிங் ஆகிடுச்சு, இந்த சிங்க் நிறைய பாத்திரம் இருக்குன்னா கொஞ்சம் எரிச்சல் வரும். அதெல்லாம் வந்துட்டு காலையில் தேய்ச்சி வச்சுட்டு வீட்டு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போவேன். அங்கே வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அதுவும் இன்னும் கோவம் ஜாஸ்தியாக போய்டும். அதனால் இதை ஒன்று மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வேலை வந்து ஓரளவு காலையில் செய்யறது செஞ்சுட்டு அங்கே கரெக்ட் 8:30 என்ட்ரி போட்டுருணும், எனக்கு சைன் போட்டுருணும். அதுக்கப்புறம் மித்த வேலையை வந்து செஞ்சுக்கலாம், ஆராம்சே உட்காந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எவ்வளோ முடிஞ்சது. எப்படி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.